நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு இப்போ நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போறாங்கன்ற சனி என்ன பண்ண போறார். சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு 3 மாசம் தான் எதா இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026 வருடம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது, என்னவெல்லாம் பண்ண போகிறது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா, என்ன பண்ணுறது, உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்காமா, உங்களை தான் பார்ப்பேன் இடம் பிடிச்சி ஸ்வைங்கன்னு 7ஆம் இடமா சனி உங்களை தான் பார்க்குறாரு. நான் என்ன பண்ணட்டும், சரி ஓகே என்னதான் பார்க்குறீங்க பரவாயில்ல, ஆல்ரெடி எனக்கு சும்மாவே அப்படிதான் இருக்குது, இல்லை என்ன தனியாக ஸ்பெஷலாக வேற நீ வந்து என்னை பார்க்கணுமாயா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் விசேஷமான சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வையால் சனி வந்து இந்த தடவை உங்களை பார்க்கிறார். சுயம் அப்படின்ற இடத்துல வந்து சனியுடைய பார்வை படிய போகிறது. கிளியர். சரி வாங்க பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி எல்லாம் இருக்க போது, எந்த இடத்துல இயக்க போகுது அப்படின்னா, 1ஆம் இடம் இயங்க போகுது, ஓகே. அதே மாதிரி 4ஆம் இடம் இயங்க போகிறது, ஓகே. 9ஆம் இடமும் இயங்க போகிறது. இது 3 சனியோட கண்ட்ரோல்ல வரப்போது. பிளஸ் 10க்கு 7ஆம் இடத்துல சனி வந்து உட்கார்ந்துருக்க போறாரு. இந்த 4 இடம் சனி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்து சில பல வாழ்வியல் விஷயங்களை இந்த தடவை உங்களுக்கு சொல்ல போறாரு. இந்த 2.5 வருஷத்தை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. கிளியர். அவ்வளவுதான். இப்படி புரிஞ்சுக்கோங்க. உடனே சனினா கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. 4ஆம் இடம் வந்து சனியோட பார்வைக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி மாற்றம் நிகழும். ஆனா குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கக்கூடிய சனி பயங்கரமா இந்த தடவை உங்களுக்கான பெயர் புகழை உருவாக்கி கொடுக்கும். சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி. கன்னி ராசிக்காரங்க 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வர குரு வந்து அமர போறார். வேற என்ன வேணும், 2026 வருஷம் கன்னி ராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது. கார் தூக்கி விட்டு கெத்தாதான் நடக்க போறாங்க. ஆனா 2027 வருடம் கொஞ்சம் அமைதின்னு டென்ஷனா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த கண்டக சனி என்னெல்லாம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டிலேவை கொடுக்கும். 7ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு. உங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க. சில பேருக்கு குரு சுபத்துவமானாலும் இந்த தடவை திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு, அடுத்தவர்கள் மூலமாக நம்மளுக்கான ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் 1ஆம் இடம் இயங்க போவதனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உத்வேகம் பிறக்கும். ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள் எப்படி வந்து ஸ்விம்மிங் தெரியாதவங்கள வந்து கடலுக்குள்ள தள்ளி விட்ட வேற வழி இல்லாமல் உயிர் பிழைக்கிறதுக்காக நம்ம போராடி மேலே வருவோமோ அந்த மாதிரியான சூழல் இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழப்போகுது. பிரபஞ்சம் தள்ளி விட போகுது. கட்டையை தூக்கி போடுவேனா மாட்டேனான்னு சனி அங்கே உட்காந்து விளையாட்டு கட்ட போறாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க, இது வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய எல்லா புண்ணியங்களின் மூலமாக அப்படியே உங்களுடைய கையவே துடுப்பா மாற்றி நீச்சல் தெரியாட்டி நீச்சல் கட்டு மேலே எந்திரிச்சு வந்துட போறீங்க. அதற்கு எல்லா பிளான்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கிளியர். இவ்வளவுதான். நிறைய தன்னம்பிக்கை எது இருக்க போகுது, வேலையில் ஒரு மாற்றம் நிகழப்போகுது, தொழில் முன்னேற்றம் இருக்க போகுது, வீடு மனை வண்டி வாகனம் மாற்றியே திரும்பீங்க, இல்லை வாங்குவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஏதாவது ஒரு இடம் பெயர்வீர்கள், ஏதாவது ஒரு இடத்துக்கு மாற்றம் நிகழும். வீடு மாத்துறது, இடம் மாத்துறது, அம்மாவோட உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ இந்த 4ஆம் இடம் அப்படின்றதே வந்து நான் சொன்ன மாதிரி வித்யாஸ்தானம். நிறைய பேருக்கு இது வரைக்கும் உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாதவங்களுக்கு தெரியும். நிறைய இந்த தடவை வந்து அது குருவோட வீடா வேற இருக்கா. நீங்க நிறைய பேருக்கு சில விஷயத்த சொல்லி கொடுப்பீங்க. நீங்க சொல்லி கொடுத்தவன்லாம் இந்த தடவை முன்னேறிடுவான். நிறைய பேருக்கு டீச்சிங் ஃபீல்டில், இல்லை ஸ்கூல் ஃபீல்டில், இல்லை காலேஜ் ஃபீல்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் தான் ஆப்பு வைப்பான் சனி இந்த தடவை. அதனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடம், யூரினல் ட்ராக் பிரச்சனை, கால் பிரச்சனை, இப்பயே நின்னா பாதம் வலிக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் அவஸ்தைப்படுவீங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அதே மாதிரி மைக்ரைன் மாதிரி ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்பு 12ஆம் இடத்துல கூடிய கேதுவும் அதை இண்டிகேட் பண்ணார். தூக்கத்தில் கொஞ்சம் சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். நிறைய ஆன்மீக பயணத்தோடு கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் மலை ஏறிட்டு வருவீங்க இந்த தடவை.
மலை ஏறுறது, ஏதாவது ஒரு ஹில்லுக்கு போறது, ஏதாவது ஒரு கரடு முரடான பாதைகளுக்கு போயிட்டு வர்றதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க. இல்ல பிளான் பண்ணாம திடீர்னு அது நடக்கும். அங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்கறனால சனியோட இம்பாக்ட் பெருசா இருக்குமானா இருக்காது. 2027ல சனி ஓரளவுக்கு ஏதாவது ஒரு லீலைகளை பண்ணலாமே தவிர 2026 ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் போகுது. பெருசா கவலைப்பட வேணாம். 2027ல இடமாற்றம் இருக்கு. 2027ல மனை மாற்றம் இருக்கு. புது வீடு வாங்குறது, புது இடம் போறது, இல்ல வேற வீட்டுக்கு போறது, வேற இடத்துக்கு போறது, வேற ஆஃபீஸ் போறது, வேலையை குவிட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறது, சொந்த தொழிலுக்குள்ள போறதுன்ற மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை கண்டிப்பாக இருக்கு. வேலை மாற்றம் நிகழ்ந்தே தீரும். யாருக்கு? கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போறதெல்லாம் கொஞ்சம் தவறா எடுத்துக்காதீங்க. அடுத்தவர்களை பார்த்து ஒரு ஏக்க பெருமூச்சு விட வைப்பாரு. போட்டி பொறாமையை கிரியேட் பண்ணுவாரு. கொஞ்சம் காசிப் பேச வைப்பாரு. இந்த மட்டும் கொஞ்சம் வருதுன்ற போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே மனம் அப்படின்ற இடம் தெளிவாயிடுச்சுன்னா, இந்த சனி நம்ம ஏதாச்சும் சொல்றோம், சந்திரனை வச்சு தான் சொல்றோம். இது 7.5 சனி, இது 8.5 சனி, இது கண்டக சனி, சம்திங் லைக் தட். அப்போ சந்திரன் தான் அங்கே இம்பாக்ட் பண்றாரு. அப்போ மன ரீதியாக நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க அப்படின்னா சனி ஒன்றும் பண்ண மாட்டார். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு போட்டி பொறாமைக்குள்ள போயிட்டு நீங்களே உங்களை தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கான நிலைமையெல்லாம் வந்துடும். கெடுத்துப்பீங்க லைஃப்பில். வாழ்க்கை நிறைய இருக்குது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இவ்வளோ தேவையான நான் தானே சொல்ல முடியும். நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கோங்க. ஆனால் ஒரு சகோதரியாக, ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு பிள்ளையா கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தவரிடம் கவனம் தேவை. டக்குன்னு தேவையில்லாமல் அடுத்தவரோட பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. சில விஷயம் அந்த மாதிரியான நிகழ்வுகளை சனி உங்களுக்கு கொடுப்பார். வண்டி வாகனங்களை போயிட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வாங்க. டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றத மண்டியில் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கிட்டிங்கனால போதும். மற்றபடி எல்லாமே தானாக வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது கன்னிராசிகள். படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. வெளிநாடு போய் படிப்பீங்க. நிறைய பேர் கேட் எக்ஸாம் எழுதுவீங்க, கேட் எக்ஸாம் எழுதுவீங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவீங்க. அது எழுதுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் தாறுமாறான டைம் பீரியட். டக்குன்னு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆவீங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா சனி என்றாலே ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் செய்ய போகிற அவர் உங்களை பார்க்கும்போது அதற்குள் இயக்குவார் உங்களை. அதற்கான வாய்ப்புகள்லாம் எது நடக்கும். அதில் ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஆனால் நான் திரும்ப சொன்ன மாதிரி எல்லாம் தெரியுன்ற இடத்தை கொஞ்சம் காட்டிக்கொள்வதை மட்டும் விட்டுட்டீங்கன்னா, இல்லாட்டி தெரியும்ல நீ பண்ணுன்னு உங்கள் தலையில் வேலை கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் பண்ணுற வேலை தப்பு, குறை, அது இருக்கணும், இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு 4 பேர் கண்டவர்கள் கண்ட சனி. நான் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவங்களை உங்களை பேசுவாங்க, வேற தலையெடுத்து வாங்கி தான் அந்த மாதிரி ஒன்றா புலம்புவாங்க. இல்லை நம்ம புலம்புவோம். ஏதோ ஒன்று நடக்க போது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குழந்தைங்களா இருந்தாலுமே அப்படித்தான். அப்படியே 40 வயசு வரைக்கும் இது அப்படியே தான் கட் காப்பி பெஸ்ட் பண்ணிக்கோங்க. 60 வயது 40லேருந்து 60 வயது தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திடீர்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேற இடம் மாறுறது, வேற சொந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகிறது, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறது, இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போகிறது, இல்லை வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது, ஏதோ ஒன்று இடம் மாற்றம், மனை மாற்றம், வாகன மாற்றம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது. பெருசாலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 7ஆம் இடம் இயங்குது. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒன்றா நம்ம நல்லா இருந்தால் நம்ம ஸ்பௌஸுக்கு உட முடியாமல் போகும், இல்லை ஸ்பௌஸ் நல்லா தான் நம்மளுக்கு உட முடியாமல் போகும். இது அப்படியே ஒரு 1.5 வருஷம் நீடிக்க போகுதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக பயந்துக்க வேண்டாம். உடனே இந்த நேரம் அந்த கோவில் போகிற இதெல்லாம் வேண்டாம். ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க கன்னிராசிக்காரங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா, கவலைகளை மறந்து காரிய வச்சு தரக்கூடிய சனிப்பயிற்சியாக இருக்க போகிறது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக வர காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை, செயலில் இருக்கக்கூடிய நிதானத்தை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. இது பண்ணாலே போதும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஜாக்பாட் காத்திருக்கு இந்த 2026 வருஷம் சனிப்பயிற்சியில். நல்லா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, எல்லா ஜோதிடக்காரனும் சொல்லிட்டாங்க பிரமாதமா இருக்கு. இப்போ நான் சரியில்லைன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சிடுவாங்க. ஏன் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன்னு. ஆனால் 7ஆம் இடத்துல கண்டகச்சனி இல்லை. இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதுலேயும் 4 கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் குருவோட வீட்டில் சனியும், சந்திரனது வீட்டில் குருவும் இருக்க போகிறார். ஆகவே மிக கவனமாக இருக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றம் வரும். அரசனை நம்பி புருஷனை கை விடலாமா அப்படிங்கிற மாதிரி, நான் இந்த ஆஃபீஸை விட்டு அந்த ஆஃபீஸ் போகிறேன்னா நோ டவுட் பேக்கேஜ் நல்லா இருக்கும், அங்கே எல்லாம் கரெக்டு. ஆனால் வேலை கொடுத்து உங்களை யூஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால் வேலை செய்ய முடியுமா? அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால் உழைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஒய்ஃப் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா 1000 பேர் 1000 சொல்லலாம். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி
உங்கள் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு மருத்துவ செலவு கூட வரத்தான் செய்யும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் நல்லபடியாக அமையும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம். அதற்கு பணம் வருமா சார்? வரும். அதே மாதிரி பெண் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்காத ஒரு பெண், ஏன் உங்கள் பெண்ணுக்கு அமையாத இருந்திருக்கும், அந்த பெண்ணுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கும். இதை எல்லாத்தோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு IOL IVFல குழந்தைகள் கிடைக்கும். டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகள் சாப்பிடுங்க. கை வைத்தியம் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் நீங்களாக ஆயுர்வேதத்தில் போட்டுமா, இதில் போட்டுமா, அதில் போட்டுமான்னு வேண்டாம். நல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். த ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. கண்டச்சனி, 7 சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டமி சனி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கெல்லாம் கூட 7 பீரியடில் தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் அந்த மியூசிக்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க ரிசப்ஷனில். ஏன் ஆடுறாங்க சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. அன்னையோட முடிஞ்சு போச்சு கதை. தட் இஸ் த லாஸ்ட் டான்ஸ், தட் இஸ் த லாஸ்ட் மியூசிக். இப்போ எங்களை மாதிரி ஒரு அனுபவசாலிங்க நாங்கள் பார்க்கும்போது சரிப்பா சந்தோஷமாக ஆடுங்கப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் நெகட்டிவாக போகாதீங்க. அதுக்கப்புறம் அவர் குடும்பத்துக்கு வந்துடுறாரு. நீங்கள் எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? நார்த் இந்தியாவில் ஆடுவாங்க. பட் நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா டான்ஸ் ஆட மாட்டாங்க. இவர் கல்யாணத்தில் டான்ஸ் ஆடியிருப்பார். ஆனால் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு பிறகு தான் தலையெழுத்தை மாறுது. அப்படி கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகணும். இந்த நேரத்தில் நிச்சயமாக திருமண வாழ்க்கை அமையும். தைரியமாக போங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு முறை வாழ்ந்து பார்க்குறோம், சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள். திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு புத பகவானுக்கு காலையில் 10:30 மணிக்கு பசும்பால் அங்கேயே விற்பாங்க. அதை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். பச்சை ஆடை சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி ஒரு முழம் வாங்கி கொடுக்குறேன், 1/2 முழம் வாங்கி கொடுக்குறேன், அதில் வேணாம், நல்ல ஒரு வேஷ்டி துண்டு பச்சை நிறத்தில் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அதை சுவாமிக்கே தானம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பால் வந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு பால் உங்கள் நாக்கில் வச்சுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாலும் சரி, படிப்பு வேலை இதெல்லாம் அற்புதமாக அமையும். கன்னிராசிக்கு கண்டகச்சனியா சனீஸ்வர பகவான் வராரு. கன்னிராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய பண்புள்ள ஒரு ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் கன்னிராசிக்காரங்க. பல மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் நீங்கள் தான். தான் வாழ்க்கையை தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான். தன்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உத்தம புதல்வர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் தான். கண்டகச்சனினாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்க தாங்க. ராசிக்கு 7வது வீட்டில் சனீஸ்வரன் பகவான் இருக்கிறனால உங்களுடைய திருமணத்தில் தான் பிரச்சனை வரும். அதாவது காதல் பண்ணிங்கன்னா ஏமாறுவீங்க. வயதுக்கு முதிர்ந்த தோற்றம் உடைய ஒரு ஆண் கிடைக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் ஆண் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இல்லை ஏற்கனவே திருமணமாகி ஏமாத்தின ஒரு ஆண் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இல்லற வாழ்க்கையில் இந்த இல்லற வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் தெளிவான டிசிஷன் எடுத்து உங்கள் ராசிக்கு ஏற்ற ஒரு அமைப்பில் ஒரு இல்லறத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமை தான். ஏன்னா நீங்கள் சித்தர் ஜாதகம், பெண்களாக பிறந்தீங்கன்னா சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம், இப்படியாம்பட்ட ஒரு நேரம் நடக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 7வது வீட்டில் மீன ராசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிறதுக்கு உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் அமைகிறதுக்கெல்லாம் ஒரு குறை கிடையாது. மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சொல்லப்போனால் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்தி தான் தீரணும். ஏன்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக பிறந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உங்கள் ஆரோக்கியம் குன்றக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மையை பார்த்து அடுத்தவன் இல்லை, உங்கள் சொந்த பந்தம் தான். சொந்த பந்தமே சூனியம் வைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான தருணங்கள்லாம் இந்த 2026 கண்டக சனியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஆயுசை குறைச்சி கொடுக்கக்கூடிய தருணங்கள் அடுத்தவங்க செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. பயப்படாதீங்க. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. தலைமுடி மட்டும்தான் கொட்டும், கண்டக சனியும் ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். அதனால் முறையான வழிமுறைகளை பண்ணுங்க, பல தானங்கள் பண்ணுங்க, கோயில்களுக்கு நிறைய செலவு பண்ணுங்க. அந்த கோயில்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கறது, திரி வாங்கி கொடுக்கறது, ஒரு அன்னதானம் பண்ணுறது, சாமிக்கு அலங்கார அபிஷேகத்தையும் பாருங்க, அலங்காரத்தையும் பாருங்க. ஒன்றும் பண்ணாது கண்டகச்சனி. மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் ஒரு 60 வயசு 65 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆகாது. உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் கவனமாக நீங்கள் இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. சொல்லப்போனால் பண்புள்ள ஜாதகம் நீங்கள் தாங்க, படித்த ஜாதகமும் நீங்கள் தான். இப்படி பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மதர் தெரேசா, அன்னை மதர் தெரேசாவுடைய குண நலல்கள் பெற்ற ஒரு ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க தான். அந்த ராசிக்காரங்களுக்கே கண்டகச்சனி வரும்போது அப்போ சனீஸ்வர பகவான் கர்ம பலனை அனுபவிக்கப்படுறதுக்கூடிய தருணம் உண்டு. மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. பயப்படாதீங்க. கன்னிராசிக்கார ஆண்களும் இரு தாரத்துக்கு உண்டான தோஷம் உடைய ஒரு தன்மையும் உண்டு. தாரம் கேட்கறது நிற்காது. 2வது தாரம் அமையக்கூடிய தருணங்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கு. பல பேருக்கு திருமணம் நடந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அமைப்பு ஏறக்கூடிய நேரம் இதுதான். மேன்மை அடையக்கூடிய போறீங்க 2026. பயப்பட வேண்டாம். உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க.